லூக்காஸ் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 22. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, திரும்ப வசனம் தான் இது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உன்னுடைய கருத்து என்னவென்றால், உனக்கு உண்டானவைகளை எல்லாம், அப்படியானால் எல்லாருக்கும் எது ஒன்று இருக்கிறது, உனக்கு உண்டானவைகளை எல்லாம். எனக்கு ஒன்றும் இல்லையா சொல்லும், இது ஒன்று எனக்கு இருக்கிறது, ஆசை, விருப்பம், நோக்கம், இது ஒன்று இருக்கிறது. தேவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு உண்டானவைகள் எல்லாம். அதாவது சிலருக்கு அதிகப்படியான திறமைகள் இருக்கிறது, தேவையற்ற திறமை, அடுத்தவர்களை கெடுப்பதற்கு, அடுத்தவர்களை வீழ்த்துவதற்கு, அடுத்தவர்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ண, அடுத்த நிம்மதியை கெடுக்க, இப்படிலாம் சிலருக்கு சில திறமைகள்லாம் உண்டு. தேவன் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும், அந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். 22ஆம் வசனம், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று. அடுத்த சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அது எப்படி? உனக்கு உண்டாயிருக்க எல்லாவற்றையும் விற்று. வித்துட்டா எப்படி இருக்கும்? இதான் தேவனுடைய ஃபார்முலா. உனக்கு உண்டாயிருக்கிறவட்ட கொடுத்து பாரு, அதிகமான பொக்கிஷம். இது உண்மை அன்பானவர்களே. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதில்லை. அந்த வார்த்தை திரும்ப திரையிலே பாருங்கள். உனக்கு உண்டானவைகளை எல்லாம். அது எப்படி? when I give something, how can I get something? இதுதான் தேவனுடைய கணக்கு. உண்டானவைகளை எல்லாம் விற்று கொடுத்து பாருங்க, பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அதாவது இதை சொல்லப்பட்ட வசனம் கருத்து என்னவென்றால், அவன் அதிக ஐஸ்வர்யனாயிருந்தான், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நேசித்தான். நான் பணத்தை பத்தி பேசல. இன்னைக்கு நம்ம இதே அதிகமா நேசிக்கிறோம். உலகமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஏதோ ஒன்றை we love more than God. அது அந்த வசனம் போட்டிருக்குது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே இதை கேட்ட பொழுது அவன் அதிக துக்கம் அடைந்தான். ஏற்கனவே ஐஸ்வர்யம் உள்ளவன் தானே, ஆனாலும் கூட இதை விட்டு கொடுக்க மனதில்லை. நிறைய பேருக்கு அப்படித்தான், விட்டு கொடுப்பது மனசு இல்லை. அந்தாளுடைய ஒன்றை நீங்கள் விட்டு கொடுக்காவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் தான் இது. Don't give, you cannot receive. கொடுத்து பாருங்க. நிறைய பேருக்கு அதை விட்டு கொடுக்க மனசு இல்லை. அது எப்படி வரும்? எத்தனையோ பக்தர்கள் அந்தாளுடைய தங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இந்த சீன அயர்லாந்துல இருந்து நான் ஒளிப்பதிவு செய்கிறேன். இந்த தேசம் மாபெரும் சுவிசேஷங்களை இந்த தேசம் நம்முடைய இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறது. இன்றைக்கு தோனாவூர், அவர் இங்கிருந்து வந்தவர்கள் தான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பக்தர்களை, தேவ ஊழியர்களை இந்த அயர்லாந்து தேசம் அனுப்பியிருக்கிறது. ஸ்காட்லாந்து, இந்த இங்கிலாந்து, அநேக மக்களை இந்திய தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறது. வந்திருக்கிறார்கள், தங்கள் உடைமைகளை விற்று, தங்களுடைய பணத்தை விற்று. இங்க இருக்கிற சுவிசேஷம் வேற, இருக்கிற ஆரோக்கியமே வேற, இங்க இருக்கிற எல்லாமே வேற. இங்க மாசு, அதாவது there is no air pollution. ஒரு சின்ன கொசு கூட இங்க இல்லை. எனக்கு ஒரு 10 நாட்கள் இங்க இருக்கிறேன். இந்த கொசு இல்லை, கற்பாம்பூச்சி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான இடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். எந்த வசதி இல்லாத பின்தங்கிய ஆப்பிரிக்க நாடுல ஊழியம் பண்றாங்களே, இதுக்கு அநேகர் ஆப்பிரிக்கா போறாங்க. அடுத்தவங்கள ஒருத்தர் போறாரு. யோசித்து பாருங்கள், இவங்க எல்லாரும் பின்தங்கிய தேசத்துக்கு ஊழியம் பண்றாங்க. அப்படியானா that is a choice. அதுதான் விருப்பம். அதற்குரிய பலனை இந்த பூமியிலும் அடைவார்கள், நிச்சயம் அடைவார்கள். இதுதான் லூக்காஸ் விசேஷம் 15ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 15-11. அவன் என்றைக்கு அவனுடைய விருப்பங்கள் தவறானது, நோக்கங்கள் தவறானது, ஆசைகள் தவறானது. நினைச்சான், you want to be independent. தகப்பனோடு இருக்கிறோம், இது நமக்கு பிடிக்கல, தன்னந்தனியா இருக்கலாம், சிறப்பா இருக்கலாம். but he lost everything. அவன் பெற்றுக்கொள்ள விரும்பினான். அவன் நினைச்சான், இதை வச்சு நான் பெரிய பில்லியனர் ஆவேன், பெரிய முதலாளியா இருப்பேன், எங்க அப்பா மாதிரி ஒரு பெரிய பிசினஸ் மேனா வருவேன். இல்லை, he lost everything. யோனியங்கள் அன்பானவர்களே, இதைத்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படித்தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில சொல்லிக்கொண்டே போலாம். தவறான தீர்மானங்கள், வாழ்க்கை தவறான. ஏசபேல், அவள் தீர்மானம் தவறு.
ஒரு சில குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் தீர்மானம், எலியாவின் தீர்மானம் அவனை உயர்த்தினது. யோசேப்பின் தீர்மானம் அவனை உயர்த்தினது. யோசித்து த சாய்ஸ், அந்த விருப்பம். யோசிப்பது, அதாவது நீங்கள் விரும்பி பாருங்கள், இவங்களை 8வது உயரத்தில் கொண்டு போவார். வேதம் சொல்கிறது நோவாவை குறித்து 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா நீதியை விரும்பினான். அவர் வாழ்ந்த காலம் பொல்லாத ஒரு காலம். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் பரியாசம் பண்ணி வாழ்ந்த ஒரு காலம். ஆனால் சோர்ந்து போகாமல் சாய்ஸ். தேவன் சொன்னார், பிழையை உண்டு பண்ணு. எத்தனை இடர்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை கிரிட்டிசிசம். அது மழை வராத காலத்துல அதன் பிழையை கடற்கரை ஓரங்கள் தான் கட்டுவார்கள். இவன் தரையிலே கட்டினான். ஆனா எல்லாமே, ஆனால் அவனுடைய அந்த தீர்மானத்தில் உறுதியா இருந்தான். உண்மை இல்லாமல் எனக்கு வேறு விருப்பம் இல்லை. 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான் எழுதுகிறது. நாங்க சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவனுடைய விருப்பம் நீதியா வாழணும். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு நீதியை வாழ்ந்தான், நீதியை செய்தான், நீதியை விரும்பினான். எனவே வேதம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நாம் நீதியை, அதாவது பிரசங்கிக்கிறோம், நீதியை விரும்புகிறோமா? நான் விரும்பாத நீதியை நான் பிரசங்கம் பண்ண முடியாது. நான் விரும்பாத நீதியை நான் ஜனங்களுக்கு சொல்ல முடியாது. நான் விரும்பாத நீதியை ஜனங்களுக்குள்ளே புகுத்த முடியாது. நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். லூக்காஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் அல்லவா? அவள் தாயாரும் தகப்பனும் சொன்ன போது, நான் என் பிதாவின் காரியங்கள் அடுத்தவைகள் அப்படின்னா அவருடைய விருப்பம் எல்லாம் பிதாவின் சித்தம். என்னுடைய செய்தி சொல்லுகிறேன், வேறு விருப்பம் இல்லை. லட்சியோட விருப்பமே பிதாவின் சித்தம் செய்வது. இதுதான் அவர் சொன்னார் லூக்கா 2:49 கூட. அதுல ஒரு கண்ணும் கருத்துமா இருந்தார். என்னை ஏன் தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்து செய்ய வேண்டியது அல்லவா? அவருடைய விருப்பம் எல்லாமே அந்த அந்த வயசுலயே, அந்த இளம் 12 வயதிலேயே பிதாவுக்கு அடுத்தவைகள். அவருடைய ஆரம்ப நாட்களிலும் கூட இதைத்தான் அவர் செய்தார். கவனிங்க, என்ன சொல்லுகிற இன்னொரு கருத்து, ஒரு மனிதனுடைய இதயம் பாவத்தை வெறுக்காவிட்டால் விருப்பங்கள் வராது. திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு நீங்கள் பாவத்தை முழுமையாக வெறுக்கிறீர்களோ அன்றைக்கு தேவனுடைய விருப்பங்கள் உள்ள வரும். பாவத்தை வெறுக்காத வரை இதனுடைய விருப்பங்கள் வராது. இரண்டுமே அங்க இருக்க முடியாது. ஒன்று பாவத்தை வெறுக்க வேண்டும், தேவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். இரண்டுமே இட் cannot be simultaneous. ரெண்டுமே அது அங்க இருக்க முடியாது. ரெண்டு ஒரு இடத்துல குடியிருக்க முடியாது. ஒண்ணு பாவத்தை வெறுக்கணும், இல்ல தேவனுடைய விருப்பத்தை செய்யணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் அதையும் செய்வேன் இதையும் செய்வேன். இல்லை, நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள், ஒரு மனிதனுடைய இருதயம் பாவத்தை முழுமையாய் வெறுக்காவிட்டால் அது ஒரு பொய்யான வாழ்க்கை. ஒரு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. அது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை. என்னைக்கு அது முழுமையா வெறுக்கிறீங்களோ மனப்போராட்டங்கள் இருக்கலாம். ஆசாவுக்கு மனப்போராட்டம் இருந்தது. ஆரம்பத்துல சொன்னேனே, இன்மார்க்க வாழ்க்கையை பார்க்கையில் வீம்புக்கார பொறாமை கொண்டேன், அறுபடை வருத்தத்தினாக மனப்போராட்டம் இருக்கலாம். ஆனா மனப்போராட்டத்திற்காக உங்கள் இதயத்தினுடைய அந்த விருப்பத்தை விட்டுவிட வேண்டாம். உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. மனப்போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். மனப்போராட்டம் இல்லாம மனிதே இல்லை. அவன் தேவனுடைய பிள்ளைதானே, தேவனை அறிந்தவர் தான். ஆனாலும் கூட அந்த மனப்போராட்டங்களுக்கு மத்தியில be firm, be strong in your choice. உடைய விருப்பத்தில், உடைய உறுதியில் பொறுமையா இருங்க. இப்படி சொன்ன புரியும். You can live as you think. எப்படி சிந்திக்கிறோ அப்படித்தான் வாழ்வீங்க. உங்களை சிந்திங்க, இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும், இப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும், இப்படிப்பட்ட மனுஷனா வாழணும். தோன்றி போலோடு தோன்றுக
அக்தியில் தோன்றில் தோன்றாமன் என்று. ஏதோ கதை எழுந்தோம், ஏதோ 2 இடத்துக்கு போனோம், கட்ட பஞ்சாயத்து பண்ணோம். இன்னைக்கு தினந்தோறும் கூடுகை தான். கூடுகை இல்லாத நாட்களே இல்லை ஊழியர்களுக்கு. போங்க, ஆனா அதையே வாடிக்கை வச்சுக்காதீங்க. ஏதோ 1-2 கூட்டங்களுக்கு போங்க. சத்தியம் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது உறுதியாக தான் அங்க போங்க. இல்லைன்னா போகணும், என்னை பற்றி என்னென்ன மேல உட்காரணும் அப்படின்லாம் வேண்டாம். 30 நாளும் கூட்டங்கள் சென்னையில. கூட்டம் இல்லாத நாட்களே, கூடுகை இல்லாத நாட்களே இல்லை. அப்படியே உங்க காலை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ கேட்கலாம், நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு சொல்லி. அதுல நான் போட்டிருக்கேன், வசனத்தை விரும்பலுக்கு மட்டும் நான் ஊழிய கூட்டம் நடத்துகிறேன். அது எழுதியிருப்பேன், வசனத்தை விரும்பலுக்கு மட்டும்தான். அது குறைந்த எண்ணிக்கை தான். நீங்க பாருங்க, ஊழிய கூட்டத்துக்கு போனாலே 300 பணம் தராங்க. யோசித்து பாருங்கள். அது ஒருவேளை ஊழியர்களுக்கு ஊழியை உற்சாகப்படுத்திருக்கலாம், ஊழியோட பொருளாதாரத்துக்கு இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், யூ திங்க் அண்ட் யூ லிவ். உங்களுடைய திங்கிங் எப்படி அப்படிதான் உங்க லிவிங் இருக்கும். மோசமான திங்கிங், மோசமான லிவிங். குட் திங்கிங், குட் லிவிங். யுவர் சாய்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரையாரிட்டிஸ். இதைத்தான் 73ஆம் சங்கீதத்துல 18 சொல்றாரு. அவருடைய சாய்ஸ் 73ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். 24ஆம் வசனம். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. அப்படியானால் கவனிங்கள், இஸ் திங்கிங் அண்ட் இஸ் லிவிங். உம்முடைய ஆலோசனைப்படி. எத்தனை பேர் விரும்புறாங்க இன்னைக்கு? அவர் ஆலோசனை, இவர் ஆலோசனை, அரசியல்வாதியின் ஆலோசனை. இன்னைக்கு உலக ஆலோசனை கேட்டுதான் இவர் நடக்கிறார். இன்னைக்கு அதிகம் நான் பார்க்கிறேன். நீங்க நிறைய பேர் பாருங்க, இதை நீங்க ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன். ஒரு தவறான காரிய ஆலோசனை நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஆனா முடிவுல நீங்க தான் கஷ்டப்படணும். பொதுவாக எல்லாருமே இன்னைக்கு எல்லாருமே சில பேர் கையில் வச்சிருக்கிறாங்க தவறான ஆலோசனை. அகித்தோப்பில் ஆலோசனை கொடுப்பது நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அகித்தோப்பில் ஆலோசனை உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. கர்த்தருடைய ஆலோசனையை ஊழியம் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. நான் பின்தொடரலாமா, இதை செய்யலாமா, இதை பேசலாமா, இது எனக்கு ஏற்புடையதா, யோசித்து பாருங்க. திங்க் ட்வைஸ் அண்ட் டூ ஒன்ஸ். அன்பார்களே, இன்னைக்கு அநேகர் தங்கள் மதியினத்தையும் முட்டாள்தனத்தையும் அறியாமையும் அதாவது ஒத்துக்கொள்றதே இல்லை. ஏன் வைக்கிறாங்கன்னா, நான் என்ன பண்ணாலும் கரெக்ட் தான். உங்கள் அறியாமையும் உங்கள் மதியினத்தையும் ஒத்துக்கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், என்னைக்கு அதை ஒத்துக்கொள்றீங்களோ அன்னைக்கு தான் தேவனுடைய இணைந்து செல்ல முடியும். இந்த வார்த்தை நல்ல கவனமா கேட்கணும். என்றைக்கு அறியாமையும் உங்களுடைய மதியினத்தையும் முட்டாள்தனத்தையும் நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்குத்தான் தேவனோடு உங்களை இணைத்துக் கொள்ள முடியும். இதை நான் திரையிலும் எழுதியிருக்கிறேன், பாருங்கள். அக்செப்ட் இட், அக்ரி வித் தட். இதைத்தான் அவன் சொல்லுகிறான் பாருங்கள். நான் காரியம் அறியாத மூடனானேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உனக்கு முன்பாக நான் மிருகம் போல் இருந்தேன். முடியுமா? accept is failure. இதைத்தான் தமிழில் சொன்னேன். தன் மதியினத்தையும் முட்டாள்தனத்தையும் அறியாமையும் ஒத்துக்கொண்டு தேவனோடு தன் இணைத்துக் கொண்டான். இதுதான் வாழ்வின் மேன்மை. God is the only portion in our life. அவர்தான் என் வாழ்க்கையின் பங்கு, அவர்தான் வாழ்க்கையின் மேன்மை. அன்பான பிள்ளைகளே, தேவன் உன் இருதயத்தையும் உன் வாழ்வின் தீர்மானத்தையும் இன்று தீர்மானிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாம் சொல்ற வார்த்தை பண்ணுவேன் பண்ணுவேன், ஒரு நாள் வரும் அந்த தீர்மானம் பண்ணுவேன். இல்லை, அது நீங்க இருக்க முடியாது. என் வார்த்தை கவனிங்கள். உன்னுடைய இருதயத்தையும் உன் வாழ்வின் தீர்மானத்தையும் இன்று தீர்மானிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். டிசைட். நாளை உன்னுடையது அல்ல. நீ தீர்மானம் பண்ணுங்க, உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, உண்மை தவிர எனக்கு வாஞ்சை இல்லை. பாட்டெல்லாம் பாடலாம். வாட் இஸ் யுவர் டிசையர்?
அதாவது வெளியே சொல்லலாம், ஊழியம் பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும். ஆனா உங்களுடைய உள்ளான இதயங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாட் இஸ் யுவர் டிசைர் ஆஃப் யுவர், உங்களுடைய இதயத்தின் விருப்பம் என்ன? 2 காரியங்களை இங்க வலியுறுத்த விரும்புகிறேன். தி பேசிக் லைஃப், இரண்டாவது தி பேசிக் டிசைர், அதாவது அது குறித்த ஒரு பாரம். இரண்டாவது ஹார்ட் டிசைர். உங்க வாழ்க்கையில அந்த பேசிக் அடிப்படை அந்த அந்த விருப்பம் இருக்குதா? அந்த ஹார்ட் டிசைர் விரும்பி பாருங்க. நீங்க ஒத்துக்கொண்டால் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், நான் மனம் திரும்பின அன்றைக்கே 1970 ஆகஸ்ட் 30 நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றேன். காலம் சென்ற சிஸ்டர் சாராளின் ஒரு அம்மா அவர்கள் எனக்கு இந்த பெயர் வைத்தார்கள். நான் வீட்டுக்கு வந்து நான் செய்த முதல் காரியம், என்னோட எல்லா டெக்ஸ்ட் புக்லையும் நோட் புக், அப்போ நான் பியூசி படித்துக் கொண்டிருக்கிறேன், 70ஆம் ஆண்டு. என்னோட எல்லா புஸ்தகத்திலையும் அந்த பாஸ்டர் ஸ்டீபன் தேவகுமார் எழுதினேன். 2 காரணங்களுக்காக. ஒண்ணு, எனக்கு அந்த பெயர் பரிச்சயமான பெயர் அல்ல. எனக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்கிறேன். ஸ்டீஃபனா யாருன்னு தெரியாது எனக்கு. ஸ்டேவான் தான் ஸ்டீஃபன் தெரியாது. ஆரம்ப புதுசு பேர் சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு நண்பர் சொன்னார், தான் உங்க பேர் என்னாரு. அது பேப்பர் எழுதி கொண்டேன். அது நோட் புக்கெல்லாம் எழுதிட்டேன், என்னுடைய புக்கெல்லாம் எழுதிட்டேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார். அது என்னோட விருப்பம். என்னை அப்படியே மாற்றினார். ஒரே ஒரு கேள்வி, உங்க விருப்பம் என்ன? பரலோகத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறார்? பரலோகத்தில் உங்கள் பங்கு என்ன? சற்று யோசித்து பாருங்கள். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்திலே போவோம்? உங்களுடைய விருப்பம் என்ன? ஒரு வார்த்தை, உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இது ஒரு பெருமையின் வார்த்தை அல்ல, தாழ்மையின் வார்த்தை. உண்மை தவிர, நாட் போஸ்டிங் மை செல்ஃப். இதுதான் தேவன் உங்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அவர் சொல்கிறார், பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஏன் தெரியுமா? அவர்தான் என் பரிகாரி, என் பாவத்தை நீக்கினவர். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, என் ஆத்துமாவை ரட்சித்தவர், என் ஆத்துமா என்னை ரட்சித்தவர். என் வாழ்க்கையில அன்பானவர்களே என்னை மாற்றினவர். நான் சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. விசுவாசத்தையும் பரலோகத்தையும் அறிக்கை செய்யாதவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. விசுவாசத்தையும் பரலோகத்தையும் அறிக்கை செய்யாதவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, பரலோகத்தை அறிக்கை பண்ணுங்க. வசனங்கள் நேரம் இல்லை. 89ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம், சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 89:6, கொலோசியர் 3:1, சங்கீதம் 73:25. அது மட்டுமல்ல, ஆத்தும ரட்சிப்பு என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அவர் தான் தர முடியும். வேதம் சொல்லுது, ஆத்தும ரட்சிப்பு வேற பெற்றது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல. ஆத்தும ரட்சிப்பு வேற பெற்றது. வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 16, 17. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆத்தும ரட்சிப்பு விளையற பெற்றது. சங்கீதம் 110:3 விளையற பெற்றது. ரோமர் 1:16 விளையற பெற்றது. எபேசியர் 3:20 ஆத்தும ரட்சிப்பு விளையற பெற்றது. அது மட்டுமல்ல, உண்மையான பரலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் உண்மையான சுகம் பரலோகம்தான். மத்தேயு 22:37. அவர்தான் என் பாவங்களை மன்னித்தவன். இந்த உலகத்துல பூலோகத்தில் மெத்தர விருப்பம் இல்லை, பரலோகத்தில் மெத்தர எனக்கு யாரும் இல்லை. ஆராதிப்பதில் ஆசை. நீ அவருடைய கரத்தில் பாதுகாப்பா இருக்கிறாய். நான் ஒரு சின்ன கேள்வி, உனது விருப்பம் என்ன? வாட் இஸ் யுவர் டிசைர்? அவனை பார்த்து கேளுங்க. உண்மையாய் தேவனை பின்பற்றுகிறவர்கள், சங்கீதம் 42:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது,
அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள், ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள், தேவனுக்கு என்று சதா காலம் பிரகாசிப்பார்கள். இந்த நாளிலே வாட் இஸ் டிசையர், உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் தீர்மானம் என்ன, அதை நீங்கள் நான் சொன்னது போல அறிக்கை பண்ணுங்கள், அதன்படி வாழுங்கள். யுவர் திங்கிங் இஸ் யுவர் லிவிங். இதை சிந்திக்கலோ அதுதான் உங்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்வார், அன்று உதவி செய்வாராக. பாடுகள் உண்டு, ஆரம்பத்தில் சொன்னேன், டவுட்ஸ், டிஸ்ட்ரெஸ், டிசெப்ஷன், டிவாஸ்டேஷன், பட் தேர்ஸ் எ டெலிவரன்ஸ். தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையில இவர்களை தந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பூலோகத்திறமை தவிர எங்களுக்கு வேறு விருப்பமில்லை. இவ்வாறு டிசையர், நீங்க விருப்பம். 1000 விருப்பங்கள் இருக்கலாம், நீங்க விருப்பம். பரலோகத்திலும் எத்தவரை எங்களுக்கு யாரும் இல்லை. ஏனென்றால் நீ தங்கள் பரிகாரி, என்னை வாழ வைத்தவர், வாழ்வை தந்தவர். உண்மை ஆராதிப்பது எங்கள் ஆசை. உங்களோடு இருப்பது எத்தனை பாக்கியம். எங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய லிவிங்கும் ஒன்றா இருக்கட்டும். அவர் லிவிங் பேஸ்ட் ஆன் அவர் திங்கிங். எங்களுடைய சிந்தனையும் என்னுடைய வாழ்வு ஒன்றா இருக்கட்டும். நீ வைத்திருக்கிற இந்த கிரேஸ், நீ வைத்திருக்கிற இந்த க்ளோரி, நீ வைத்திருக்கிற இந்த குரோத், இவைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கிரேஸ்க்காய் நன்றி, கிருவைகளுக்காய் நன்றி, மகிமைக்காய் நன்றி, வளர்ச்சிக்காய் நன்றி. தொடர்ந்து வாழ்வு நாட்கள் எல்லாம் நீரே எங்கள் விருப்பமா இருப்பீராக. இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? இந்த மண் உலகிலும் விண் உலகிலும் வேறு விருப்பம் இல்லை. யூ ஆர் அவர் டிசைர் லார்ட். இந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யும். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில குற்றமற்ற மக்களை வாழ பலன் தார், கிருபை தார். உங்களுடைய ஆசைக்கு குறுக்க வருகிற எல்லா எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான சம்பவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, நிச்சயம் ஒருமுறை கேளுங்கள். அவரை உங்கள் விருப்பமா இருக்கட்டும், அவரை உங்கள் வாஞ்சியா இருக்கட்டும். God bless you. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ.
எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.